ஜோதிடத்தில் கிரக யுத்தம் பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார். கிரக யுத்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற 12 கட்டத்திலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 கிரகங்கள் சேர்ந்து தான் இருக்கும். சில இடங்களில் 3-4 கிரகங்களும் இணைஞ்சிருக்கும். இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறத தான் கிரக யுத்தம்னு சொல்லுவோம். அதுவும் குஜாதி ஐவர்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இவங்க 5 பேருமே 2 பேராவோ 3 பேராவோ சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருந்தால் அதை கிரக யுத்தம்னு சொல்லுவோம். அப்போ கிரக யுத்தத்தில் எந்த கிரகம் வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்தினுடைய பாகை அல்லது கலை எது அதிகமாக இருக்கோ, எந்த கிரகத்தோடது அதிகமாக இருக்கோ அந்த கிரகம் வலிமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கிரகம் ஆட்சியாவோ உச்சமாவோ அல்லது வேறு வகையில் அது பலமாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது அந்த கிரக யுத்தத்தில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது கிரக யுத்தத்தில் தோல்வியடைந்த கிரகமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சூரியன் சந்திரன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க 2 பேருக்கும் இங்கே பங்கு கிடையாது. ஏன்னா 5 கிரகத்தை வச்சு மட்டும்தான் இந்த கிரக யுத்தத்தை சொல்லியிருக்கோமே தவிர சூரிய சந்திரர்கள் ராகு கேத்தெல்லாம் இதில் வரமாட்டாங்க.